நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேன் கார்டு கரெக்ஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பேன் கார்டு கரெக்ஷன்னா ஃபோட்டோ, சிக்னேச்சர், நேம், டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களோட பேன் கார்டு கரெக்ஷனை நீங்கள் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் விக்கி சேனல். நான் உங்கள் விக்கி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் பேன் கார்டை கரெக்ஷன் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு என்எஸ்டிஎல்லோட வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக மெயின் பேஜுக்கு போயிடும். அப்ளிகேஷன் டைப்பில் வந்து சேஞ்சஸ் ஆர் கரெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், லாஸ்ட்டாக இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கேட்டகரியில் வந்து இண்டிவிஜுவல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேண்ட் இன்ஃபர்மேஷனில் வந்துட்டு உங்களோட டைட்டில் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஃபஸ்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. உங்களுக்கு மிடில் நேம் வேணும்னா மிடில் நேமும் என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து வந்து மொபைல் நம்பர் கேட்டுக்காங்க, மொபைல் நம்பரும் என்ட்ரு பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்தியன் சிட்டிசன்னா நீங்கள் வந்து எஸ் கொடுங்க, இல்லைனா வந்து இங்கே நோ கொடுத்துக்குங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பேன் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க, உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வந்து அதை வந்து சைட் பண்ணுங்கள். சைட் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும், கேப்சாவை பார்த்து கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. உங்களுக்கு இப்போ வந்து டோக்கன் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும், அதை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் பேன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம எது செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் ஒன் செலக்ட் பண்ணிங்க, ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். இதுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் பேன் கார்டு வேணுமான்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் கரெக்ஷன் அப்புறம் ஃபிசிக்கல் பேன் கார்டு வேணும்னா நீங்கள் வந்து எஸ் கொடுங்க, வேணாம்னா வந்து நோட் கொடுத்துக்குங்க. சப்போஸ் நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபிசிக்கல் பேன் கார்டு வந்து உங்களோட அட்ரஸுக்கே போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அது வந்து கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஸ் பர் ஆதார் இருக்கும், உங்களோட ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து இதில் என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் ஆஃப் அப்ளிகேண்ட் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணால் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நேம் வந்து இங்கே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நேமில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணால் லாஸ்ட் நேம், ஃபஸ்ட் நேம் அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணால் அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா பேன் கார்டில் எப்படி வரும்னு ஷோ ஆகும், அதை வந்து ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணால் அதுவும் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் அதை வந்து சேஞ்ச் பண்ணிங்க. அதுக்கடுத்து வந்து ஜென்ரல் கேட்டிருப்பாங்க, ஜென்ரல் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆஃப் பேரண்ட்ஸ்னு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஃபாதர் நேம் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் அதுவும் வந்து இங்கேயே பண்ணிக்கலாம், அதை வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. உங்களோட ஃபாதரோட லாஸ்ட் நேம் அப்புறம் வந்து ஃபஸ்ட் நேம் இதெல்லாம் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. மிடில் நேம் என்ன மிடில் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களோட மதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. மதர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டில் வந்து யாரோட நேம் வந்து ஷோ ஆகும்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபாதர் நேம் வேணும்னா நீங்கள் வந்து ஃபாதர் கிளிக் பண்ணலாம், இல்லைனா மதர் நேம் வேணும்னா மதர் நேம் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். உங்கள் டீட்டெயில் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிட்டா செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து ரெசிடென்ஸ்னால் ரெசிடென்ஸ் செலக்ட் பண்ணிங்க, இல்லைனா ஆஃபீஸ்னால் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸ் தான் உங்களோட பேன் கார்டில் வந்து எடுத்துக்கும். ஸோ வந்து அட்ரஸை வந்து பார்த்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கேட்டிருக்கும். அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தாலும் பண்ணலாம், உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிறதே வேணாலும் அதை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து பேன் கார்டு நம்பர் எக்ஸ்ட்ரா எதுனா இருந்ததோ அதை வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு பேன் கார்டு தான், அது ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஏதாச்சும் இல்லைனா நீங்கள் வந்து டிக் பண்ண தேவையில்ல, நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். இங்கே வந்து என்ன பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து ஐடென்டிட்டிக்காக இருக்குது. உங்களுக்கு ஐடென்டிட்டிக்காக எந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து சென்ட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸுக்கு எந்த ப்ரூஃப் தர போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் பர்த்துக்கு எதை செலக்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணுறேங்க. ஐடென்டி ப்ரூஃப் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் ஆதார்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபும் நீங்கள் வந்து ஆதாரே கொடுக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் சேம் அதே மாதிரி சர்ச் பண்ணி ஆதாரை செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இங்கே என்ன செலக்ட் பண்ணிங்க பார்த்தா காப்பி ஆஃப் பேன் கார்டு அது இருக்குல்ல, அதை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க. டிக்ளரேஷன் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இன்செல்ஃபை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஆதார் தான் வந்து எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பேன் கார்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து 2ன்னு செலக்ட் பண்ணிவிடுங்க. ப்ளேஸில் வந்து உங்களோட ஊர் பேர் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு டேட் எதுமோ அந்த டேட்டை வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபோட்டோ சிக்னேச்சர்னு கேட்டிருக்காங்க. உங்களோட ஃபோட்டோ வந்து இங்கே அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சேம் டைம் உங்களோட சிக்னேச்சரை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். இதுக்கு வந்து எந்தெந்த ஃபார்மேட்டில் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ சைஸில் இருக்கணும் அப்படின்னு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஃபோட்டோவை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து செக் பண்ணிவிட்டு அதையும் வந்து அப்லோட் பண்ணிங்க. சப்போஸ் உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து ரீசைஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோ குவாலிட்டி வந்து கம்மி பண்ணிவிட்டு சைஸை வந்து கம்மி பண்ணணும். அதுக்கான லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோவோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா அப்லோட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க.
மேலே வந்து நம்ம ஆதார் கார்டும் பேன் கார்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஆதார் கார்டு வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஆதார் கார்டை கிளிக் பண்ணிவிட்டு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 300 KB இருக்கும். PDF ஃபார்மேட்டில் இருக்கணும். அதை வந்து பார்த்துக்குங்க. மேலே இருக்கிற அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஆதார் கார்டை வந்து இதில் அப்லோட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேன் கார்டு கொடுத்துருந்தோம். ஸோ வந்து ஆட் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு உங்களோட பேன் கார்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பேன் கார்டை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. 2 டாக்குமெண்ட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து சப்மிட் கொடுத்துக்குங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் ஃபார் சேஞ்சஸ் ஆர் கரெக்ஷன் பேன் கார்டு டேட்டான்னு வரும். கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோட ஃபஸ்ட்டு 8 டிஜிட் நம்பர் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து என்டர் பண்ணிவிடுங்க. அப்படியே ஃபுல்லாக செக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் வந்து எடிட் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் வந்து இங்கே வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷனில் வந்து பேமெண்ட் பண்ணணுமோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. பேமெண்ட் எவ்வளோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 106 rupees வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா ஐ அக்ரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் டு பேமெண்ட் வந்து கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் பேமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ரிசிப்ட் வந்திருக்கும். அதை வந்து செக் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து வந்து கீழே வந்து கண்டினியூ கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் அத்தன்டிகேட் வந்திருக்கும். கீழே வந்து அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அத்தன்டிகேட் கொடுங்க. அத்தன்டிகேட் கொடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஓடிபி ஜென்ரேட் கொடுங்க. உங்களுக்கு ஆதாருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி வந்து இதில் என்டர் பண்ணுங்கள். இந்த ஓடிபி எங்கே வரும் பார்த்தீங்கன்னா ஆதாரில் ரிஜிஸ்டர் ஆகிக்க மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் சைன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஆதார் கார்டு நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அதை வந்து இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ப்ராசஸ் ஆகும். உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. உங்களோட ஆதாரில் ரிஜிஸ்டர் ஆன மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணுங்கள். உங்களோட டிஜிட்டல் பேன் கார்டை வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களோட ஃபிசிக்கல் பேன் கார்டை வந்து உங்களோட அட்ரஸுக்கு சென்ட் பண்ணி விடுவாங்க. இப்போ உங்களோட மெயில் ஓப்பன் பண்ணிங்க. மெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா ஒரு PDF இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து கண்டினியூஸாக இதில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களோட டிஜிட்டல் பேன் கார்டை வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுறேங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறேங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுருங்க. அப்போ தான் நம்ம வீடியோ உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட்டு இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.